ஹாய் வெல்கம். இன்னும் ஒரு வீடியோவுடன் முக்கியமான வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது என்ன அப்படின்னா, அஹ், நான் சென்ற வீடியோவில் மெட்ரோ ட்ரெயின் பற்றியும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத டாப்பிக்கை பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது என்னுடைய வீடியோக்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி மெட்ரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தது ஒன்று, புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன். என்ன அப்படின்னா, டீட்டெயில்னா ரொம்ப பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கிறிஸ்பாக தான் பேசுவேன். என்ன அப்படின்னா, இப்போ புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நவீன கண்டுபிடிப்பு. அந்த நவீன கண்டுபிடிப்பு முதல்ல வந்து ஒரு ட்ரெயினுக்கும் புல்லட் ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின் வந்து இப்போ இருக்கிற ட்ரெயின், இப்போ அதிவேக ரயில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினுடைய வேகம் வந்து 155லிருந்து 160 கிலோமீட்டர் மேக்சிமம். அதாவது இது வந்து நார்மல் ட்ரெயின். இதே ஒரு ட்ரெயின் வந்து 200 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போக ஆரம்பிச்சது அப்படின்னா அதுதான் வந்து நாம புல்லட் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, புல்லட் ட்ரெயினுக்கும் மற்ற ட்ரெயினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மிக மிக வேகமாக நிறைய மக்களை ஒரே நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய திறமை படைத்த ஒரு அதிவேக ரயில் என்று கூட சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை ரொம்ப புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து மதுரை செல்ல வேண்டும் என்றால் புல்லட் ட்ரெயின் இப்போதைக்கு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். இருந்தால் உங்களுடைய நேரம் எவ்வளவு நேரமாகும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெயின்ல போனீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் செலவாகும். இதே விமானத்துல போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல போய்விடலாம். கரெக்டா? 1 மணி நேரம் கூட கிடையாது, 1/2 மணி நேரம் தான் சில இடங்களுக்கெல்லாம். இது வந்து நார்மல் ட்ரெயின்ங்கிறது எவ்வளவு வேகமா போனாலும் 5 மணி நேரம். ஓகே. இப்ப புல்லட் ட்ரெயின்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு உள்ளாகவே சென்று விடலாம். சென்னையிலிருந்து மதுரை போன்ற தூரத்திற்கு, அதாவது 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம், என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்ன என்றால், விமானத்துல 1 மணி நேரத்துல போயிடலாமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையில ஒரு பிராக்டிக்கல்ல நீங்க விமானத்துல போனாதான் உங்களுக்கு அதோடைய டிஃபிகல்டிஸ் அதெல்லாம் தெரியும். ட்ரெயின் என்பது நேரா கிடுகிடுன்னு ஓடி போய் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டா போறோம். நேரா ஓடி போய் கிளம்பும் போது டக்குன்னு அப்படி பிடிச்சிட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஆனால் விமானத்தில் அது பாசிபிள் கிடையாது. நீங்க வந்து மீனம்பாக்கம் போறதுக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ஆகிவிடும். எங்கிருந்தாலும் அடுத்தது அங்கே போய் செக்இன். இப்போ அதை வந்து 75 நிமிஷத்துக்கு டொமஸ்டிக் இன்டர்நேஷனலுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக்குகிறார்கள் நேரத்தை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அங்க இருக்க வேண்டும். 1 மணி நேரம் நீங்கள் விமான நிலையத்தில் செலவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அங்கு இறங்கி அங்கு ஒரு 1/2 மணி நேரம் குறைந்தபட்சம் செலவு செய்த பிறகுதான் நீங்கள் வெளியே வர முடியும். எந்த விமான நிலையமா இருந்தாலும் சரி, டெல்லியா இருந்தாலும் சரி, பொம்மையா இருந்தாலும் சரி. இப்போ என்ன ஆகுது, கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1+1+1.5 டிராவலிங் ஹவர்ஸ் ஒரு 2.5 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வச்சுக்கலாம், 2.5 3. அதை தவிர போயிட்டு வர விமான நிலையத்தை உள்ள என்னுடைய ஆக்சஸ் வெளியே வருவது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் எளிது கிடையாது. என்னதான் மெட்ரோ ஸ்டேஷனா இருந்தாலும் அங்கே உள்ளே சென்று ரொம்ப நேரம் ஆகும் எல்லாமே. அது ஒரு 1/2 மணி நேரம். ஆக மொத்தம் 4 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் உங்களுக்கு. 4 மணி நேரத்தில் நீங்கள் மதுரை செல்லலாம் விமான நிலையத்தில். உண்மையில் சொல்ல போனால் வீட்டில் இருந்து அந்த இடத்துக்கு போய் உங்கள் பர்டிகுலர் டெஸ்டினேஷன் போய் சேர்வதற்கு 5 மணி நேரம் ஆகிவிடும். இதுதான். ஆனால் விமான பயணம் என்று பார்த்தால் நீங்கள் 1/2 மணி நேரம் தான். அதற்கு முன்பு 3.5 மணி நேரம் இதிலேயே சென்றுவிடும். இப்பொழுது இந்த 3.5 மணி நேரம் இருக்கிறது அல்லவா, இது அப்படியே புல்லட் ட்ரெயின்ல கட் ஆயிடும். இப்ப கட் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுடைய டிராவல் டைம் என்ன ஆகுது, 2 ஹவர்ஸ். ஓகே. இப்ப நீங்க தாம்பரத்துல ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சீங்க அப்படின்னா நீங்க 2வது மணி நேரத்தில் மதுரையில் முக்கியமான ஸ்டேஷன்ல இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில், அதாவது விமானத்தில் செல்லும் நேரத்தில் பாதி நேரத்தில் நீங்க மதுரைக்கு சென்று விடலாம். சரி, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சைனாவை எடுத்துக்கலாம். நீங்க சைனாவுடைய கேஸ் ஸ்டடி தான் புல்லட் ட்ரெயினுக்கு சரியான எக்ஸாம்பிள். அமெரிக்கா வந்து ஒரு பிளேன் எவ்வளவு நாட்டுக்கு முக்கியம் என்பதற்கு அமெரிக்காவை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். ஆனா சைனாவை தான் நீங்க புல்லட் ட்ரெயினுடைய வெற்றிக்கு ஒரு சக்சஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவில் கொண்டு வந்தவர் இப்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கத்துல கொண்டு வருவதால் இது அதிகமாக மோடி அரசுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில்
புல்லட் ட்ரெயினை வந்து யாரோட அது உலக அளவில் சைனாவோட தான் ஆரம்பிச்சது ஜப்பான்ல தான். அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதை. 1978ல ஜியோ டிங்பிங்கிற சீன அதிபர் வந்து இதுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு. அப்பெல்லாம் ஜப்பானும் சைனாவும் ஒரு டேர்ம்ஸ்ல இருந்தது. அங்க போய் புல்லட் ட்ரெயினை பார்க்கிறார். புல்லட் ட்ரெயினை பார்த்த உடனே இதை எப்படியாவது சைனாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுதுதான் அது வித்திடப்பட்டது. ஒரு தலைவர் தான் ஆரம்பம், எல்லாவற்றுக்குமே ஆரம்ப புள்ளி. அதனால் யாராவது ஒருவர் முயற்சி எடுக்க வேண்டும், ஆரம்பிக்கணும் என்று. அது எடுத்தது 1978ல அவருக்கு ஐடியா கிடைச்சாலும் அதற்கு பிறகு மெதுவாக ட்ராக் போடுவது, அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து 2007ஆம் ஆண்டு தான் சீனாவில் முதல் அதிவேக ரயில் செல்லுகிறது. என்ன வேகம் தெரியுமா? 120 கிலோமீட்டர் வேகத்துல தான். 2007ல முதல் ட்ரெயின் விட்ட சீனா இன்னைக்கு 6000 புல்லட் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது சீனா முழுக்க. அவருடைய கவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 38,000 கிலோமீட்டர். 38,000 கிலோமீட்டர் புல்லட் ட்ரெயினால் கவர் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் 2007ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல் ட்ரெயின், அன்னிலிருந்து இன்னைக்கு 2024 இன்னைக்கு சீனா ஏன் இந்தியாவெல்லாம் தாண்டி அபிரிதமாக வளர்ந்து கிடக்கிறது என்றால் அதற்கு காரணமே இந்த புல்லட் ட்ரெயின் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை இந்த புல்லட் ட்ரெயினுடைய லிங்க் ஆயிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்காக நான் சீனா மாதிரி நம்மளும் புல்லட் ட்ரெயின் விட்டா சீனா மாதிரி வளர்ந்துடும் அப்படின்னு இல்லை. ஏன்னா பக்கத்து இருக்கிற மாணவன் எவ்வளவு எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்படியே காப்பி அடிச்சா நம்ம வளர்ந்துருவோம்னு சொல்ல வரலை. ஆனால் முக்கியமான விஷயங்களையும் நாம் காப்பி அடிக்கத்தான் செய்ய வேண்டும். இப்போ நான் ஒரு நல்லா படிக்கிற பையன் எப்படி மார்க் வாங்குறான்னு கண்டுபிடிச்சி அதை காப்பி அடிச்சுதான் நம்ம மார்க் வாங்க முடியும். அதுக்காக காப்பி அடிப்பது தப்பு என்று சொல்லவில்லை. பேப்பரை காப்பி அடிக்கக்கூடாது, என்ன முறைகள் கையாண்டார்கள் என்பதை காப்பி அடிக்க வேண்டும். அதுபோல் சீனா கையாண்ட முறை புல்லட் ட்ரெயின். ஏன் அந்த புல்லட் ட்ரெயின் வந்து சீனாவில் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தது என்ற காரணத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க நீங்க அப்படின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து புல்லட் ட்ரெயினுக்கு லாய்க்கே கிடையாது. ஏன்னா ஜனத்தொகை மிக மிக கம்மியான ஒரு தேசம் அமெரிக்கா. அதாவது கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். யூரோப் அந்த எங்க வந்து ஜனத்தொகை ரொம்ப நெருக்கமாக மிக அதிகமாக நகரங்களில் வாழ்கிறார்களோ அங்குதான் புல்லட் ட்ரெயின் சக்சஸ் ஆகும். எங்கு ஜனத்தொகை மிக கம்மியாக இருக்கிறதோ அங்குதான் விமானம் சக்சஸ் ஆகும். இப்போ விமானம்ங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம வந்து விமானம் ஏர்போர்ட் அதெல்லாம் வந்து இப்போ பிரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதானி அவர்கள் அவர் தான் மும்பை விமான நிலையங்களெல்லாம் அதை விடுங்கள் தனியாக. ஆனால் பிரைவேட்டைஸ் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கையில் இருக்கும் வரை அது ரொம்ப செழிப்பாக போகும்ங்கிறதுக்கு சீனா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு நீங்க பிஎஸ்என்எல் எடுத்துக்கலாம். பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு ஆரம்பிச்சது யார்? பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் இருந்த வரைக்கும் மக்களுக்கு என்ன ஒரு பயன்பாடு, அதுவும் கம்மியான கட்டணத்துல. இன்னைக்கு ஜியோ எல்லாம் வந்து, ஆனா இன்னைக்கு ஜியோ பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்குது. இல்ல ஒரு பெரிய என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வாட் எவர் ஏர்டெல் எல்லா கம்பெனிகளுக்கும் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் அது ஏன்னால் அரசாங்கம் எடுத்து நடத்தும் போது அவர்கள் லாப நோக்கம் கம்மியாக இருக்கும். ஓகே, முதல்ல வந்து கொஞ்சம் காலத்துக்கு அரசாங்கம் இருக்கும் வரை அது அனுபவிக்க வேண்டும். ஆக்சுவலா சீனாவை பொறுத்தவரை என்ன ஆகிறது, ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து 1 கிலோமீட்டர் டிராவல் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து 3 சென்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இந்தியாவில் அது தயாரித்தால் எவ்வளோ ஆகும் என்கிறால் 5 சென்ட் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதாவது டிக்கெட் வந்து இப்போ உதாரணத்துக்கு சீனாவில் புல்லட் ட்ரெயின் டிக்கெட் 1000 ரூபாய் அப்படின்னா இந்தியாவில் 1500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ அந்த 1500 1000 ரூபாய்க்கு பின்னாடி வரலாம். இப்போ புல்லட் ட்ரெயினுடைய முக்கியமான இன்னொரு அம்சத்தை பார்க்கலாம். இப்போ வந்து ஆகாய விமானத்திற்கும் புல்லட் ட்ரெயினுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்னென்றால், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிகமான ஜனத்தொகை இருக்கும் இடத்தில் புல்லட் ட்ரெயின் தான் அதிகமாக லாய்க்கு என்று சொன்னேன். அதை விட ரொம்ப முக்கியமா நம்மளாம் வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா வந்து இதுக்கு டியூன் ஆயிட்டோம். ஒரு சில விஷயங்களுக்கு இந்தியர்கள் நம்மளால வந்து சில விஷயங்கள் இந்தியாவோட பிணைந்ததுன்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி முதல்ல இந்தியா முழுக்க எப்படி டிராவல் பண்ணாருன்னா ட்ரெயின்ல தான். அது மாதிரி நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பாருங்களேன். சும்மா டெல்லிக்கும் பாம்பேக்கும் என்ஜாய் பண்ணலாம். அது பல மக்களை பார்க்கலாம், பல வித்தியாசமான கல்ச்சரை பார்க்கலாம், உணவுகளை பார்க்கலாம். ஸோ ட்ரெயினில் அதுவும் தவிர ரொம்ப முக்கியமாக நீங்கள் நான் இந்த மகாராஷ்டிராவை தாண்டிட்டு இருக்கேன், நான் ஆந்திராவை தாண்டிட்டு இருக்கேன். ஜன்னல் வழியாக அந்த கோவிலை பார்க்குறது,
திருப்பதி கோயிலை தாண்டி போகும், இல்லை ஏதாவது ஒரு இடத்தை தாண்டி போகும். அப்போ மண்ணை தாண்டி அந்த இந்திய மண்ணிலேயே தான் அது போகும்போது நமக்கு ஒரு புல்லரிப்பான உணர்ச்சி ஒன்று வரும். ஆஹா, மதுரை போகும்போது எதுக்காக நீங்க வந்தே பாரத் டிக்கெட் 3000 தெரியுமா? டோருக்கு டிக்கெட். ஏன்னா ஜன்னலை பார்க்கலாம், அப்படி திருப்பி விட்டு அது 3000 ரூபாய் டிக்கெட் வந்தே பாரத்ல இன்னைக்கு. ஏன்னா நீங்க அப்படி பார்த்துக்கிட்டே மதுரை போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். மதுரை போகிற இன்பம், பயணமே இன்பமாக மாறுவது எப்போது என்றால் ட்ரெயின்ல தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயின்ல, அதுவும் தரையா அந்த மக்களை பார்த்துக்கிட்டு ஜன்னல. இதே விமானத்துல போகும்போது, இங்க விமானத்துல மீனம்பாக்கத்துல பார்க்கறதோட சரி, திரும்ப நீங்க வந்து டெல்லியில இறங்கும் போதோ இல்ல பம்பாயில இறங்கும் போதும் திரும்ப மண்ணை பார்க்க முடியும். அதற்கு நடுவில் ஏதாவது நடந்தால் கோவிந்தா, அது வேற விஷயம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், இந்த சைக்காலஜிக்கல் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை. நம்ம வந்து பொதுவா வந்து என்ன எரிபொருள் யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டுவர்ட்ஸ் என்ன சொல்றது, இந்த இந்த விமான எரிபொருள் என்பது மிக மிக உயர்ந்த விலையில் விற்கிறார்கள். அது தவிர அதுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம். அதனால விமான கம்பெனிகளே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு விமானம் வந்து 500 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா, அது நினைச்சா 800 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம். முதல் விமானம் வந்து 400 கிலோமீட்டர் வேகத்துல போச்சு. 2வது விமானம் 500, 600, 800ல போகணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு விமானம் வேகம் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். 500 கிலோமீட்டர் ஆவரேஜ் தாண்ட மாட்டேங்கிறாங்க. 580 அந்த மாதிரி. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இந்த வேகத்துல போனாதான் இதை வந்து ஒரு ஆப்டிமம் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வேகத்தில் போனால்தான் எரிபொருளை மிச்சப்படுத்த முடியும் விமான கம்பெனிகளால். அவங்க அந்த வேகத்தை தாண்ட மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான ரீசன். இன்னும் சொல்ல போனால் சூப்பர்சானிக் அந்த ஃப்ளைட் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு காரணமே எரிபொருள் சிக்கனத்துக்காக தான். கட்டுப்படி ஆகல அவங்களுக்கு, விமான ஓட்டும் கம்பெனிகளுக்கு. அதனால் என்ன இதே பிரச்சனை. அதுவும் தவிர அந்த ஃபாசில் ஃபியூயல்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு உலகமே கெட்டு கெட்டு கிடக்குன்னா அது காரணம் அந்த எரிக்கிறது தான் இல்லையா? அந்த எரிவாயு, ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிற சொல்றது, பெட்ரோல், டீசல், பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிக்கிறது. இது வந்து கண்டிப்பாக விமானத்தை பெட்ரோல், அதாவது அந்த ஃபாசில் ஃபியூயலை தவிர சாத்தியமே கிடையாது. விமானத்தை கரண்ட்லாம் ஓட முடியாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி. ஆனால் புல்லட் ட்ரெயின் வந்து மின்சாரத்தில் ஓடும்போது இது, அதாவது கிளீன் எனர்ஜி, அதாவது உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அந்த இது அந்த சால்வ் ஆகும். என்ன சொல்றது, பொல்யூஷன், மாசு கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க இல்லையா? குளோபலைஸ், இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச்லாம் நடக்கிறதுக்கு, கார்பன் எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான படி. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான படி நான் சொன்னது, அதிகமான ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் தான். ஏனென்றால் நீங்க உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விமானத்தை இந்தியா, தமிழ்நாடு முழுக்க நம்ம விமானத்துல கனெக்ட் பண்ணனாலையோ இல்லை விமானத்துல கனெக்ட் பண்ணல. ஆனால் 1960 இல்லாத டெவலப்மெண்ட் இன்னைக்கு சென்னையில இருக்கு, மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்குன்னா காரணம் எல்லாமே நாம வந்து ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி கொண்டு வந்துட்டோம். அந்த இன்டர் கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது. ஸ்லோவாக இருக்கிற காரணம் தான் என்ன ஆகுது, எவ்வளவு தூரம் சிட்டிலேருந்து நம்ம தள்ளி போக முடியாமல் எவ்வளோ தூரம் சிட்டி பக்கத்தில் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் இருக்க பார்க்கணும். அதோடைய விளைவு என்ன, டிராஃபிக் ஜாம், பொல்யூஷன் எல்லாமே நடக்கிறது. ஏன்னா நம்ம போகிற ஜேர்னி வந்து எவ்வளோ, எலக்ட்ரிக் ட்ரெயினை தவிர எதுவுமே ஃபாஸ்ட் கிடையாது சபர்புலேருந்து சென்னைக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சைனாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷாங்காயிலேருந்து குஷான்னு ஒரு இடத்துக்கு ட்ரெயின் விடுறாங்க. ஷாங்காயில் நிலத்துடைய விலையை விட 70% கம்மி அந்த குஷான்ங்கிற இடங்கிறது. முதல்ல ட்ரெயின் விடுறாங்க 2014. இப்போ என்ன ஆகுது, 70% கம்மியான இடத்துல வீடு வாங்கிட்டு அங்கிருந்து மக்கள் வேலை செய்வதற்கு ஷாங்காய் வருகிறார்கள். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, நீங்க வந்து உதாரணத்துக்கு, ஏன்னா ஷாங்காயில அவங்களால வீடு கொடுக்க முடியல, இடம் இல்லை. அதே தான் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஆகுது, நீங்க மதுரையிலேருந்து இப்போ வீட்டிலேருந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, சென்னைக்கு வரீங்க, வேலையை பார்க்குறீங்க, திரும்ப மதுரைக்கு போயிட்டீங்கன்னா என்ன குஷி பாருங்க. இப்போ நீங்கள் பொங்கலுக்கும் எதுக்கு விழுந்தடிச்சுட்டு ஓடுறீங்க? ஏன்னா சென்னையில் சம்பாதிக்கிறீங்க, அந்த பொங்கல் 4 நாள் மதுரையில் இருக்கணும், திருச்சியில் இருக்கணும், கோயம்புத்தூர்ல இருக்கணும் அப்படின்னு ஓடுறதுக்கு பதிலாக அந்த 4 நாளைக்காக தவம் கிடக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 1 வருஷம் வேலை செய்யறதே தான் சொந்த ஊரை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு வேலை செய்யறாங்க மெட்ராஸ்ல. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்க தினமும் உங்கள் சொந்த ஊரில் வீட்டிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வேலை செய்விட்டு, இல்லை சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு திரும்ப மெட்ராஸ்க்கு வரீங்க அப்படின்னா என்ன ஒரு ஆனந்தமான விஷயம் பாருங்க. இதுதான் சைனாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
உடனே சொல்லலாம் நீங்க வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறது என்ன காரணம்? நீங்க உதாரணத்துக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறது கம்பெனிஸ் குடுக்கணும். நீங்க வந்து இப்ப ரூ. 1 நம்ம பஸ்ல வரதுனால தான் இப்படியெல்லாம் சம்பளம் குடுக்குறாங்க. நீங்க வந்து சம்பளம் கம்மியா குடுப்பதுக்கு காரணமே கம்மியான ஃபேர் வைக்கிறது. கவர்மெண்ட் வந்து சப்சிடி குடுக்கறதுனால தான். கவர்மெண்ட்ல தான் எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இதுக்கு சம்பளத்துல? ஏன்னா 100 ரூ. 1000 குடுத்தா பஸ்ல போலாம். அப்படி கவர்மெண்ட் விட்டுட்டு இருக்கு. இனிமே கவர்மெண்ட் வந்து இப்ப இனிமே வந்து சொல்ல முடியாது. பிரைவேட் இருக்கும்போது. யார் சார் கூட்டு போய் விடுறாங்க? யார் சார் கவர்மெண்ட் கிடையாது. இப்பல்லாம் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி, அதனால் ஃபேர வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டா எடுத்துட்டு வரக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ஃபேர்னா தப்பு. நீங்க ரூ. 1000 குடுக்க முடியும் அப்படின்னா, அந்த ரூ. 1000ல வர்ற பெனிஃபிட் என்னன்னு பாருங்க. இதுதான் நடந்தது சீனாவில். இப்போ சீனாவில வந்து சம்பளத்தை உயர்த்தினார்கள். ஃபேர இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபேர குறைக்கணுங்கிறதுக்காக அரசு மானியம்லாம் கொடுக்கறத விட்டுட்டு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணி எல்லா மக்கள் கையில் பணத்தை அதிகப்படுத்தினார்கள். மக்கள் கையில் பணம் அதிகமானால் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஜாலியா புல்லட் ட்ரெயின்ல போவாங்க, குடும்பத்தோட போவாங்க எல்லா இடத்துக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ நெட்வொர்க் இருக்கணும் இல்லையா? அந்த நெட்வொர்க் இருக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த நெட்வொர்க் நான் சொன்னேன் உங்களுக்கு 2007ல ஒரு ட்ரெயின் கூட கிடையாது. 2024ல 38,000 கிலோமீட்டர். ஸ்பெயின்ல கூட 4,000 கிலோமீட்டர் தான். அமெரிக்கால கிடையாது. வெறும் பிளேன் தான் அங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் இப்ப கம்பேரிசன் ஒண்ணு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ இருக்கு. ஏன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல நம்ம. மெட்ரோ ட்ரெயினாவது ஆரம்பிச்சுட்டோம். 2வது ஃபேஸ், 3வது ஃபேஸ்ன்ட்டு. இப்ப சைனா வந்து இந்த 38,000 கிலோமீட்டர் புல்லட் ட்ரெயின வந்து 60,000, 70,000 டபுள் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஃபேஸ் 2ல. அது வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்றாங்க எக்கானமிக்கு. இருந்தாலுமே அவங்க பண்ணுன்றாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முதல்ல இன்னும் குழந்தை பொறக்கவே இல்லையா? அது பொறந்து வளர்ந்து அவன் ஓடிட்டு இருக்கான். இது எப்படி கொஞ்சம் தான் நான் குழந்தை பெத்துக்க போறேன்ற மாதிரி இருக்குது இந்தியா புல்லட் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஆனால் குழந்தை உருவாகிவிட்டது. எப்படின்னா இந்த ஆட்சியில அது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் காமன் பீப்புளுக்கு எல்லாரும் ஃப்ளைட்ல போகுங்கிறத என்கரேஜ் பண்ற கார்பன் எமிஷன் குறைக்கணும். அந்த ஃப்ளைட்ல போகக்கூடாது. எல்லாரும் ட்ரெயினை யூஸ் பண்ணா அந்த ட்ரெயின்ல வந்து ஹை ஸ்பீடு வந்து 160 தாண்ட முடியாது இப்ப இருக்கிற ட்ராக். அதே எப்படி சைனா வந்து புல்லட் ட்ரெயினை கொண்டு வந்தோ அது மாதிரி இவங்களும் புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன ஆச்சுன்னா மும்பை டு அகமதாபாத் அங்கதான் ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், டெக்னிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புல்லட் ட்ரெயின் ட்ராக் போடுறதுக்கு ஒரு சாதாரண ட்ராக்ல வந்து ட்ரெயின் வந்து மிஞ்சி போனா 160 கிலோமீட்டர் நேரத்துல போக முடியாது இப்ப இருக்கிற ட்ராக்ல. அதை தாண்டி போனா காலி. அதனால என்னன்னா நீ அது கூட 130ல தான் போறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்லாம் போகுது. எது வந்தே பாரத்தா இருந்தா கூட. அப்படி இருக்கும்போது புல்லட் ட்ரெயின் வந்து 200 கிலோமீட்டர் மேல ஒரு ட்ரெயின் சென்றால் தான் அது புல்லட் ட்ரெயின் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து 200 கிலோமீட்டருக்கு மேல ட்ரெயின் ஒண்ணு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் போடணும். அந்த ட்ராக் போடுவதற்கு இந்த சாதாரண ட்ரெயின் போடுற ட்ராக்குக்கு என்ன செலவாகிறதோ அதே போல் 90% அதிகமாக செலவாகும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த ட்ராக்கை போட்டுட்டீங்கன்னா முக்காவாசி செலவு அதில் தான் போகுது. சரி நான் என்ன கேட்குறேன், இந்த ட்ராக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் வந்து பயங்கரம். எப்படின்னா ஒரு ட்ராக் போடுற வரைக்கும் தான் செலவு. அந்த ட்ராக்கை ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் விடலாம் மதுரைக்கும் சென்னைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் ஒரே நேரத்துல மதுரை டு சென்னை வருவாங்க, சென்னை டு மதுரை போவாங்க ஒரே நேரத்துல. கண்டினியூஸா அந்த ட்ராக்ல வந்து கேப்ல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி விட்டு யூஸ் பண்ணலாம். அதுதான் அதோடைய கெப்பாசிட்டி. அப்போ எக்கானமி பயங்கரமாக வளரும். இதுதான் புல்லட் ட்ரெயின்ல இருக்கிற மாயம். அதனால தான் சைனா வளர்ந்தது. இன்னும் சொல்ல போனா சைனா இன்னைக்கு ஃப்ளைட் எல்லாம் ரொம்ப டைமிங் ஆனா பக்கா நிமிஷம் செகண்ட் கணக்குல புல்லட் ட்ரெயின் நடக்குது சைனால. வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் மக்களோட மக்களாக பிணைந்து விட்டது இப்போது. இதே எப்படி நம்ம இந்தியாவில் சாதாரண ட்ரெயின் பிணைந்து விட்டதோ இல்லை பஸ் பிணைந்து விட்டதோ அது போல ட்ரெயின் இல்லை. அது இப்போ அதே மாதிரி இங்கே பிணைக்க வேண்டும். பிணைக்க வேண்டியதுக்கு ஆரம்பம் சரி இந்த எடுத்தெடுப்பில் நம்ம வந்து ஒரு பெரிய வீரனை விளையாட்டு வீரனை உருவாக்க முடியாது. குழந்தை பெக்கணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாதிரி. இது என்னன்னா இது இப்போ வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. இந்த 5 ஃபேஸ் வச்சுட்டாங்க. இப்போ மெட்ரோ லைன் எப்படி 5 ஃபேஸஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் இப்போ நடக்குது இல்லையா? அது மாதிரி முதல் ஃபேஸ் வந்து வழக்கம் போல் பாம்பேக்கு தான். பாம்பே டு அகமதாபாத். அது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் பணக்காரர்கள் அங்கு தான் இருக்கிறார்கள். நம்ம பொறாமப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மக்கள் அங்கு தான் இருக்கிறார்கள். அந்த பர்டிகுலர் குஜராத் பாம்பே ரூட்டில் தான் இருக்காங்க. ஸோ கரெக்ட்.
ஆனால் அந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணி டெல்லி வரைக்கும் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ட்ராக் டெல்லி டு பாம்பே. ஆனால் இப்பொழுதைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் பாம்பே டு அகமதாபாத். எப்படி சீனா வந்து 2007 இருந்ததோ, அதே 2024 இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும்னு தெரியல. அப்படியும் ஒரு 2 வருஷம் வச்சா கூட அப்பதான் ஆரம்பிக்கிறோம் நாம். அந்த நேரத்தில் அவர்கள் அது விடுங்க 70,000 கிலோமீட்டர் போறது அப்போ ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் இப்ப ஆரம்பிச்ச அப்புறம் அடுத்த ஃபேஸ் தான் டெல்லி டு கல்கட்டா. வழக்கம் போல் கல்கட்டா. அடுத்து 3வதாக சென்னை போய் கொண்டு வராங்க. சென்னை எப்படின்னா மும்பை டு சென்னை. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது மும்பை, பெங்களூர், சென்னை இப்படிதான் அது கனெக்ட் ஆகுது. ஸோ இது பயங்கரமான பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ரூட். அதாவது மும்பை டு சென்னை புல்லட் ட்ரெயின் ரூட் வந்து பயங்கர பொட்டன்ஷியல் உள்ள ரூட். என்ன சொல்ல போனால் முதலில் இதை எடுக்க வேண்டும். அதாவது அகமதாபாத் முடிச்ச உடனே, ஆனால் வழக்கம் போல் எல்லாமே கல்கட்டா கொடுக்கணும், டெல்லி கொடுக்கணும், பாம்பே கொடுக்கணும், அப்புறம் தானே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே இது நடக்கிற விஷயம் தானே. அதனால அது 3வதாக தான் எடுக்கிறார்கள். அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஆக்டிவாக வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கஷ்டம்தான். ஆனால் அது உருவானால் நீங்கள் மும்பையிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நான் சொன்னேன் அத்தனை பிரச்சனைகள், பணம், அது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா அங்கே ஒவ்வொரு செலவும் இருக்குது. பிளேனில் போகிற மக்கள் நிறைய ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் புல்லட் ட்ரெயினில் போகலாம். அது மட்டுமல்ல, அப்புறம் மக்கள் தங்கள் உழைப்பை கூட்டுவார்கள், வேலையை கூட்டுவார்கள், பணத்தை இது பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் கண்டிப்பாக மக்களின் ஆதரவு மெதுவாக வரும். ஆனால் எக்கச்சக்கமாக இந்தியாவில் வரும். ஏனால் அவ்வளவு பாப்புலேஷன் இங்கே இருக்குது. பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இது சக்ஸஸ். இதுதான் சீனாவின் எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக இந்தியாவில் சக்ஸஸ் ஆகும். சரி, இந்தியாவில் சக்ஸஸ் ஆனால் எக்கானமி வளரும். எக்கானமி வளர்ந்தால் இப்போ அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. இதை வந்து தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜாக புல்லட் ட்ரெயினை நெட்வொர்க் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ போயிடும் அதோட எக்கானமி. ஆனால் இது வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு ஆரம்பம் போது எவ்வளோ ஒரு இது இருந்தது. ஆனால் இது வளர பாருங்கள், பெங்களூரு இன்னைக்கு டெல்லி மெட்ரோ இல்லாமல் முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, இன்னும் சொல்ல போனால் சென்னை போன்ற நகரங்கள் இதை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு இடம் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். அதே டயத்தில் உங்களுக்கு வந்து பொல்யூஷன் இருக்காது. அது யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக நிம்மதியான ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு அட்டகாசமாக ஓட்டலாம். அதுவும் உங்களுக்கு அந்த பிரயாண அலுப்புலாம் இருக்காது. பஸ்ஸில் போகிறது, பைக்கில் போகிறது, அது நிம்மதியாக போயிட்டு வரலாம். ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வரலாம். அது போன்ற ஒரு சாத்தியக்கூறை வளர்ப்பதால் தான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது மிக மிக இந்தியா மாதிரி ஒரு தேசத்திற்கு, மக்கள் தொகை உள்ள ஒரு தேசத்திற்கு சரியான திட்டம். இதை நம்ம வரவேற்கிறது மட்டுமல்ல, இதை வேகப்படுத்தணும். எப்படின்னா, சீனாவை இப்போ எதுக்காக நான் இவ்வளவு நேரம் சீனாவை பற்றி சொன்னேன் என்றால், ஒரு வெற்றி பெற்ற ஒருத்தரை பார்த்தால் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடங்கி இருக்கிறது என்று சீனாவை பார்த்து கற்றுக்கொண்டு, சீனா எப்படி இப்போது அந்த வேகத்துல நீங்க பணத்தையும் இதையும் கொட்டி வேகமாக முடித்தால், அங்க வளர்றத விட இங்கதான் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மும்பை, பெங்களூரு, சென்னை 3யும் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னால் கண்டிப்பாக பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃப்ளைட் போறவங்க எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருக்காங்க. இப்படியே நம்ம சொல்லிலாம் அது ஃபேர் அதிகம் சொன்னீங்கன்னா, அந்த ஃபேர் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆகிவிடும். இன்னைக்கு நீங்க வந்து பெட்ரோல் போடுவோம், எப்படி பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் போடுவாங்கன்னு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா பெட்ரோல் போடுறான். அஃப்கோர்ஸ் புலம்பின் தான் போடுறாங்க. ஆனால் எவ்வளவு வாகனங்கள் ஓடுகிறது? ஏனென்றால் அதற்கு நீங்கள் எப்பொழுது முயற்சி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலை பெருகும், உங்களுடைய எக்கானமி பெருகும், உங்களுக்கும் வருமானம் வரும். ஃபேருங்கிறது ஒரு இன்டர்லிங்க்டு விசிஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிச்சுவஸ் சைக்கிள் அப்படின்ட்டு. இது இன்க்ரீஸ் ஆக அது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்கானமியே வளர்வதற்கு சாத்தியக்கூறு உள்ள ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இன்னும் சொல்ல போனால் வேகப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். இந்த புல்லட் ட்ரெயினை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இதை ரொம்ப நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் திரட்டி இன்னும் வந்து இது இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ட்ரெயின் படங்கள் அந்த இதெல்லாம் போடுறது நான் சொன்னேன் இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது பேபி ஸ்டேஜ் தான் இருக்குது என்னுடைய வீடியோவும். கண்டிப்பாக இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்வதற்கு என்னுடைய அடுத்த காணொலி வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள்.
அப்பதான் இது போய் சென்றடையும். நானும் இது போல நெறைய டாபிக்க ரிசர்ச் பண்ணி நெறைய அவங்களுக்கெல்லாம் குடுக்கணும்னு இருக்கு. நெறைய விஷயங்கள் இன்னும் வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. நீங்கள் என்கரேஜ் பண்ண நான் கண்டிப்பாக எல்லாவற்றையும் வீடியோ, ஆடியோ குவாலிட்டி மட்டும் இல்ல. என்ன ஒரு ஃபாரின் ரேஞ்ச்ல புல்லட் ட்ரெயின் மட்டும் இல்ல. ஃபாரின் ரேஞ்ச்ல வீடியோவும் போட்டு அவங்க அப்படி பண்ண அசத்தலாம் தான் என்னுடைய இதுவும். இதற்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. தயவு செய்து நீங்கள் மேலும், மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக, மிக நன்றி.